வணக்கம் அன்புக்குரியவர்களே. அதாவது இந்த நாள்ல காப்ரியேல் தாமஸ்ராஜ் அவர்கள் ஒரு பதிவு ஒன்றை பதிவிட்டிருக்கிறாங்க. அது என்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டு அவர்கள் என்ன பிழையான உபதேசத்தை செஞ்சிருக்காங்க அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்க போறோம். முழுசா பாருங்க, வாங்க வீடியோக்குள்ள போலாம். குறை சொல்றவன் குறை சொல்லிட்டு தான் இருப்பான். அவனுக்கு நம்ம நல்லா இருக்கிறது பிடிக்காது, நம்ம வளர்றது பிடிக்காது. Criticizing, picking on you, constantly trying to wound you, hurt you, find fault with everything you do. குறை சொல்லுகிறவன் குறை சொல்ல விட்டும், கிரிட்டிசைஸ் பண்ணுகிறவன் பண்ணட்டும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. இப்போ இந்த கிரிட்டிசைஸ் இருக்கு இல்லையா, இந்த கிரிட்டிசைஸ்ங்கிறது வந்து ஒரு தனி மனித தாக்குதலோ அல்லது அவதூறு பரப்புதோ அல்ல. அதாவது இவர்கள் பிழையான ஒரு உபதேசத்தை, பைபிள்ல இல்லாத ஒரு புதுமையான சுய போதனையை கொடுக்கிறார்கள். இது வேதத்துக்கும் இவர்களுக்கும் சம்பந்தமின்றி நடக்கிறார்கள் அப்படின்னு சொல்றமே ஒழிய இது குறை சொல்லுவதாக வராது. இப்போ இவர்கள் வேதத்துக்கு புறம்பாக இவருடைய தகப்பன் தாமஸ் ராஜாவா இருக்கட்டும், காப்ரியேல் தாமஸ் ராஜாவா இருக்கட்டும், என்ன பண்ணிருக்காங்க அப்படிங்கிறத பாருங்க. என்று நியமிப்பான கர்த்தர் அதை ஏற்றுக்கொள்வார். ஒரு மனிதன் தீர்மானிக்கிறான், தசமபாகம் இல்ல, நான் இன்னும் அதிகமா கொடுக்க போறேன், கர்த்தர் நினைவு கூறுவார், அதை ஆசீர்வதிப்பார். ஏன்னா தசமபாகம் ரொம்ப ஜாஸ்திங்க, 10% கர்த்தருக்கு எப்படி கொடுக்கறது, நான் வேணா 1% கொடுக்குறேன், அதையும் கர்த்தர் ஏற்றுக்கொள்வார், நினைவு கூறுவார். ஆனா ரொம்ப முக்கியமானது என்னன்னா, எல்லா வருமானத்துல அவரை நினைவு கூறும். சார் சம்பாத்தியத்துக்காக ஜெபம் பண்ணுங்க பாஸ்டர், வியாபாரத்துக்கு ஜெபம் பண்ணுங்க பாஸ்டர், எல்லாத்துக்கும் ஜெபம் வேணும். ஆனா வருமானம் வரும்போது அவன் கர்த்தரை நினைக்கிறது இல்ல. இந்த கோயில்ல முதல்ல கட்டணம் பாருங்க, அத்தனை இருக்கிற தாலி, அவ்வளவு தாலி வந்துச்சுங்க என்கிட்ட. நீ ஆசீர்வதிக்கப்படணுமா, பழைய ஏற்பாட்டுல கொடுத்ததை காட்டிலும் நீ தேடாத. எங்க சொல்லி இருக்கு தசமபாகம், எங்க சொல்லி இருக்கு காணிக்க, உன் பிரமாணத்துல இருக்கு, உன் இருதயத்துல இருக்கு. இதுவா பைபிள் போதனை? இல்லை, இது சுத்தமான ஏமாற்று வேலை. பைபிள் படி ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் யார் தெரியுமா? ஏழை மக்களின் கழுத்தில் இருக்கும் நகையை பிடுங்குபவர்கள் அல்ல, மாறாக அவர்களுக்கு உதவுபவர்களே ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். பிரமாணத்தில் இல்ல, உன் இருதயத்துல இருக்கு. வீடியோக்களை நீங்க பார்த்திருப்பீங்க, சரியா? தெளிவா பார்க்கணும். பார்த்திருக்கீங்க. இதுல வந்து எப்படின்னு கேட்டீங்கன்னா, கர்த்தருக்கு கொடுங்கள், கர்த்தருக்கு 5% கொடுங்க, 10% கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோரிக்கையை முன் வைக்கிறார். எப்படின்னு கேட்டீங்கன்னா, ஜெபிக்க சொல்றாங்க, வேலை வாய்ப்பு வரணுங்கிறதுக்காக ஜெபிக்க சொல்றாங்க, ஆனா பட் தசமபாகம் கொடுக்காம தெரிச்சு ஓடிடுறாங்க அப்படின்னு சொல்றாரு. இன்னொரு ஒரு தாமஸ் ராஜ்ங்கிறவர் என்ன சொல்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது ஒரு தாலி அறுத்தான் கம்பெனி, தாலியையும் கொண்டு வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு, பைபிள்ல தசமபாகங்கிறது கிடையாது அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்காதீங்க, இது உள்ளுக்குள்ள ஒரு பிரமாணம் அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் மறுபடி என்ன சொல்லணும்னா, எல்லாத்தையும் வித்து கொடுத்தாங்க, பல காரியங்களை கொடுத்தாங்க அப்படிங்கிற மேற்கோள் காட்டுதல், தவறான ஒரு மேற்கோள் காட்டுதலை பண்ணியிருக்காங்க, வச்சிருக்காங்க. சரி, இப்போ கர்த்தருக்கு கொடுக்கறதுன்னா ஊழியருக்கு கொடுக்கறதா அப்படின்னு கேட்டா இல்ல. ஊழியர் நிரம்பி அவரு பகுமானமாக சாப்பிட்டு வருவதா, அல்லது உபதேசம் பண்ணதற்காக கூலியை 1/10 கொடுங்கள் அப்படின்னு சட்டம் இருக்கிறதா அப்படின்னு சொன்னா கிடையாது. சரிங்களா? ஒண்ணு, பழைய ஏற்பாட்டுல லேவியர் ஆசாரியர்களுக்கு பங்கு கிடையாது, 12 கோத்திரத்தார்களுக்கும் பங்கு கிடையாது, இடம் கிடையாது, நிலம் கிடையாது. அவர்களுக்கு கஷ்டத்தில் நஷ்டத்தில் உயரத்தில் இருக்கக்கூடிய காரியங்கள்ல உதவியாக இருக்க வேண்டும். அந்த உதவியை திட்டங்களை பரதேசிகளுக்கும் திக்கற்றுற பரதேசியாக வீடு இல்லாதவர்களுக்கு அதை டிஸ்ட்ரிபியூட் பண்ணணுங்கிறதுக்காக ஒரு ஆர்கனைஸ் பண்ணியிருந்தாரு பழைய ஏற்பாட்டுல. இங்க கர்த்தருக்கு கொடுப்பது அப்படின்னு கேட்டா, மத்தேயு எழுதின சுவிசேஷம் 34-40 முடிய வாசிங்க. கர்த்தருக்கு கொடுப்பதுன்னா இந்த ஊழியக்காரர்களுக்கு கேட்டபடி கொடுக்கிறதா அப்படின்னு சொன்னா இல்ல. நினைவு கூறுன்னு சொல்றாங்க இல்லையா, நினைவு கூறுவது எதை நினைவு கூற வேண்டும்? ஏழைகளை நினைவு கூற வேண்டும், ஏழைகளுடைய தரித்திரத்தில் நினைவு கூற வேண்டும், திக்கற்ற நிலையில் இருக்கிறவர்களை நினைவு கூற வேண்டும். அப்படி நினைவு கூறுவது கர்த்தருக்கு கொடுப்பதான ஒரு காரியம். அப்போ கர்த்தருக்கு கொடுங்கள், தசமபாகத்தை கொடுங்கள் அல்லது அள்ளி கொடுங்கள் அப்படின்னா ஏழைகளுக்கும் இதுதான் ஆண்டவர் சொன்ன நியதி. சரி, இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, கொரிந்தியர் பட்டத்துல பவுல் சொன்னார, உற்சாகமாக கொடுக்கிற இடத்தில் தேவன் பிரியமா இருக்கிறார் அப்படின்னு பவுல் சொல்லியிருக்கிறார. சோ ஊழியர் அவருக்கு கொடுங்கள் அப்படிங்கிற மாதிரி, உற்சாகமாய் கொடுங்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இப்போ இந்த கொரிந்தியர் பட்டத்துல எதுக்காக அவர் காணிக்கை எடுத்தாரு, எதுக்காக இது பண்ணாரு அப்படிங்கிற ஒரு கான்டெஸ்ட் தெரியணும். உற்சாகமாய் கொடுங்கள் அப்படின்னு சொன்னா, மற்ற சபைகள்ல மற்ற கிறிஸ்தவர்கள்
மற்ற தேசங்கள்ல ரொம்ப கஷ்டத்திலும் துயரத்திலும் வாடிக்கொண்டிருந்தார்கள். அவர்களுக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவதற்கு சமநிலை பிரமாணமாக இருப்பதற்கும் அவர்களுடைய ஆகாரத்தில், அதாவது பசியோடு இருக்கிறாங்க, வஸ்திரத்தில்லாத இருக்கிறாங்க, பல விதமான காரியங்கள் ஊடாக தரித்திரத்தில் இருக்கிறவர்களுக்கு இந்த பட்டணத்திலே செழிப்பான ஒரு இதா இருக்கு, எல்லாம் நிறைவாக இருக்கிறதுனால உற்சாகமாய் கொடுக்கிற இடத்தில் தேவன் பிரியமாய் இருக்கிறார் அப்படிங்கிற பழைய பாட்டு அதாவது யாத்திராகமம்ல சொல்லப்படுகிற அந்த வசனத்தை மேற்கோள் காட்டி சொல்றாரு. சரியா? அது பவுலுக்கு வச்சுக்கிட்டு அவர் பகுமானமாய் இருப்பதற்கு அல்ல, அவர் பகுமானமாக ட்ரெஸ் செய்து டீசெண்டா இருப்பதற்கும், காரிலே போவதற்கும், ஆடி அமாவாசை காரிலே பயணிப்பதற்கும் அல்ல, ஏழைகளுக்கும் அந்த பணமானது பரிசுத்தவான்கள் என்றால் கிறிஸ்தவர்கள், புரியுதுங்களா, பரிசுத்தவான்களாய் அங்க இருக்கக்கூடிய துயரில் பாடுபடுகிற மக்களுக்கு டிஸ்ட்ரிபியூட் செய்வதற்கே அப்படியாக கேட்டார். ஆனால் இவர்கள் என்னன்னு கேட்டீங்கன்னா, இவர்கள் உபதேசம் பண்ணுவார்கள், ஜெபிப்பார்கள், ஜபத்திற்கு கூலியாக 1/10 தசம பாகத்தை கொடுக்கணும். அதுவும் கர்த்தர்னா இவங்களா கர்த்தர்? இவர்களா பலி செலுத்துகிற ஆசாரியர்கள்? சொல்லுங்களேன், இவர்களா ஏதாயிலும் செய்கிறார்களா அப்படின்னு சொன்னா இல்லவே இல்லை. அப்படியே நின்றுகிட்டு அப்படியாக ஸ்டேஜிரியம் எப்படியாக அப்படியாக அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2 பாடல்களை பாடிட்டு 3 பாடல்களை பாடிட்டு ஒரு பாட்டை பரவச நிலைக்கு அற்புத வல்லமை அப்படின்னு போட்டு அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய் டங்கு 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 டங்குன்னு ஓங்கி அடிச்சு அந்த மாதிரி பண்ணிட்டு கடைசியில வச்சுட்டு காணிக்கையாக கெடுங்கள், தசம்பாக கெடுங்கள்னு சொல்லி அதுல ஒரு பாட்டை பாடி அதுக்கப்புறம் மறுபடியும் அப்படியாக கடந்து போகிறதானே அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணுவதுதான் இவர்களுக்கு ஊழியம். இவர்கள் கர்த்தருடைய ஊழியம் செய்கிறார்கள் அப்படின்னு நினைக்கிறாங்க. கர்த்தருடைய ஊழியம் அவருக்கு கொடுப்பதே என்னன்னு கேட்டீங்கன்னா, மத்தேயு சுவிசேஷம் 25, 34, 40 முடிய சொல்லப்பட்டாயிற்று. இதுதான் கர்த்தருக்கு கொடுக்கிறது, ஊழியர்களுக்கு கொடுக்க வேண்டியது இல்லை. பவுல் எல்லா இடங்கள்லயும் 3 மாசம் அப்போஸ்தலர் நடபடிகள்ல 22 வருஷம் ஞாபகம் இருக்கு எனக்கு. அதுல வீட்டுல தங்கி இருக்கிறதுக்கு 3 மாசம் தங்கி இருக்கிறதுக்கு 3 வருடம் தங்கி இருக்கிறதுக்கு வேலை செய்து வாடகை கொடுத்துருந்தாராம். இப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒவ்வொரு இடங்களா போறாங்க, அங்க வீடு தேவை, நிலம் தேவை அப்படின்னு சொல்லிட்டு எப்படியாக கடந்து போகிறதான மக்களே ஜெபித்துக் கொள்ளுங்கள். எப்படி முதல்ல ஜெபித்துக் கொள்ளுங்கள், அதுக்கப்புறம் மறுபடியும் இது கிட்டத்தட்ட 1 கோடிக்கு மேலாக இந்த இடம் மட்டுமே வருகிறதாக கர்த்தர் சொல்லுகிறாங்க. ஆகையினாலே ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு லட்சமாக ஒரு 10 பேர் இருந்தால் எங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு அறிக்கை விட வேண்டியது. அப்படி இல்லை என்றால் ஜெபித்துக் கொள்ளுங்கள் அப்படிங்கிற மாதிரி ஒரு உருட்டி பணத்தை வாங்கிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் அவங்களுக்கு ஒரு லக்ஸூரியான காரு, இப்படி பல காரியங்களை இவங்க பண்ணிக்குவாங்க. இதை ஏன்டா நீங்க செய்றீங்க? ஏன் பைபிள்ல இல்லாத ஒரு விஷயத்தை நீங்க செய்றீங்களே, இது தப்பா? இது கேட்டதுனால கிரிட்டிசைஸ் ஆகுமா? இதை கேட்டதுனால அப்படியாக குறை சொல்லும் ஆவி, அப்படிப்பட்ட பாவி இப்படிப்பட்ட பாவியா இருக்கிறாங்கடா அப்படிங்கிற மாதிரி சொல்லக்கூடாது. இது ஒரு வகையான ஆவிக்குரிய காவல் அப்படின்னு. அதாவது 1 யோவான் 2வது அதிகாரங்கள்ல வாசிங்க. சரியா? 2வது அதிகாரம் வாசிங்க. அதே போல 4:1 வாசிங்க. 1 யோவான் 4:1 வாசிங்க. அதுல எல்லா 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 ஆவிகளையும், பல கள்ள தீர்க்கதரிசிகளும் கள்ள போதகளும் வர்றாங்க. எல்லா ஆவியும் நீ நம்பாம இது தேவனால் உண்டானவைகளா அப்படிங்கிறத சோதித்து பாருங்கள் அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. அப்படியானால் இவர்கள் வேதத்துக்கும் இயேசு கிறிஸ்துவினுடைய உபதேசத்தை அவருடைய சத்துவ வல்லமையையும் மறைத்து இவர்களுக்கு கொடுத்தால் கர்த்தருக்கு கொடுத்ததாக ஒரு கணக்கீடு செய்வது அல்லது இப்படிப்பட்ட காரியங்களை செய்வது எத்தகைய ஒரு காரியம்? இதை கேட்டால் குறை பேசுவதாக அர்த்தமாக இருக்காது. புரியுதுங்களா இல்லையா? ஆமா, வேதம் திட்டம் தெளிவாக சொல்லுகிறது, கர்த்தருக்கு கொடுப்பது ஏழைகளுக்கு இறங்குறவனுக்கு கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறவனா இருக்கிறான், அவர் திரும்பி கொடுப்பார் அப்படின்னு இருக்கு. அப்படியானால் இவர்களை எதையாயிலும் ஒன்று இது பண்ணிட்டால் வச்சிட்டால் இவர்களுடைய தவறான போதனையை குறித்து நம்ம சொல்லிட்டோம் அப்படின்னு சொன்னா உடனே என்ன பண்ணுவாங்க? கிரிட்டிசைஸ் பண்ணிட்டாங்கோ, அவதூறு பரப்புறாங்கோ. இப்படிப்பட்ட அவதூறு பரப்புனதுனால கிறிஸ்தவர்கள் அதாவது வெளியில் இருக்கக்கூடியவங்களும் வராம போயிடுவாங்க. டோன்ட் ஜட்ஜி, டோன்ட் நீதி, அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நீதிபதி ஆக்கிடுவாங்க. உபதேசத்துல பிழையா நடக்கிறீங்க, பல காரியங்கள் நீங்கள் இப்படிப்பட்ட காரியங்களில் எப்படி செய்வீங்க? வேதவசனத்தை ஒன்று கூட்டவோ குறைக்கவோ கூடாது. ஒருவன் வேதவசனத்தை போதிக்கிறான் என்றால் அந்த வேத வாக்கின் அடிப்படையிலே போதனை இருக்கணும், சாலிடா இருக்கணும். அப்புறம் எதுக்கு பைபிள் கொடுக்கப்பட்டிருக்கிறது? பைபிளை வைத்து போதிக்கிறவன் எப்படி இருக்கணும்? போதனையில சரியா இருக்கணும், அதே போல போதனையும் கரெக்டான முறையில் இருக்கணும், உபதேசம் கரெக்டாக இருக்கணும். அப்போ மக்களிடத்தில் எதை விதைக்கிறீர்கள்?
ஊழியர்களுக்கு கொடுத்தால் கர்த்தருக்கு கொடுப்பது. அப்படியானால் நீங்கள் வீட்டை விற்றீர்களா, காட்டை விற்றீர்களா, பவுலை போல இருக்கிறீர்களா, லேவியர் முறைமையின்படி பயணிக்கிறீர்களா அப்படிங்கிற கேள்வியோடு இதை நான் முடிக்கலாம்னு நினைக்கிறேன். பிரிட்டிஷர்ஸ் என்னையா பண்ணிட்டாங்க? உபதேசத்துல பிள்ளையா நடக்கிறீங்க, வேற வாக்கியத்தை வேற மாதிரி காமிக்கிறீங்க, வைக்கிறீங்க. இப்படி எல்லாம் இது பண்ணிட்டு வச்சா உடனே அபிஷேகம் பண்ணப்பட்ட உடனே அப்படிலாம் நசுக்காதீங்க, புதுக்காதீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நானும் திட்டமும் தெளிவா சொல்லுதேன். அபிஷேகம் பண்ணப்பட்டது பழைய ஏற்பாட்டுல ஆசாரியர்களுக்கும் ராஜாக்களுக்கும் பல தீர்க்கதரிசிகளுக்கும் அந்த அபிஷேகம் இருந்தது. ஆனால் புதிய ஏற்பாட்டுல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவானவர் எப்பொழுது சிலுவையில் மரித்து பரமேறி போனாரோ, அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 2வது அதிகாரம் யோவேல் 2:28 படி அதன் அடிப்படையிலேயே அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 2வது அதிகாரங்கள்ல பரிசுத்த ஆவியானவர் தங்கினார். இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிற ஞானசானம் பெற்ற அத்தனை பேர்களுக்கும் பரிசுத்த ஆவியை பெறுகிறவர்களாக இருக்கிறார்கள். சரிங்களா? அதே போல 1 யோவான் 2:27 வாசிங்க. அதுல என்னன்னு கேட்டீங்கன்னா அதாவது பரிசுத்த ஆவிக்குள்ள நாம இது பண்ணிட்டோம், ஞானசானம் பெற்றுட்டோம், எல்லா பரிசுத்த ஆவியை பெற்றுட்டோம். சோ வேற ஒருத்த போதனை செய்ய வேண்டியதில்லை, அவரே நமக்கு உள்ளுக்குள் இருந்து போதிப்பார் அப்படின்னு இருக்கு. சோ அபிஷேகம் பண்ணப்பட்டவன் விசுவாசி இப்படிங்கிற 2 நிலைப்பாடாக வணிக்கிறது ஆகாத ஒரு படிப்புன. ஒரு ஊழியன்னா அவன் பெரிய ஏ கிரேட் ஆஃப் மேன், அதுக்கு கீழே இருக்கவங்க 2வது கிரேட்ல உள்ள மனுஷங்களா எல்லாரும் பரிசுத்த ஆவிக்குள் இது பண்ணிட்டாங்க, வச்சுட்டாங்க. அதே போல கீழே இருக்கக்கூடிய விசுவாசிகள் இந்த பைபிளை நல்லா வாசிக்கணும். இது போன்ற தவறான முன் உதாரண போதனையை கொடுத்தார்கள், ஆனால் கேட்கணும். ஆமா, இது குறை பேசுவது அல்ல, குறை பேசல, உபதேசத்துல பிள்ளையா இருக்கு. ஆண்டவருடைய வேதவசனத்துக்கும் நீங்களும் வேகாத காரியங்களை பாக்குறீங்க, வேகாத விஷயங்களை செய்றீங்க அப்படிங்கிறது அர்த்தமா. சரிங்களா? வேறொரு பதிவு. வணக்கம், நன்றி.